உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவோட முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்கள் கூட்டணி குறித்து வெளிப்படையாக பேசியிருக்காரு. அதை பற்றி தான் நமக்கு இது வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் செய்தியாளர் சந்திப்பில் அதிமுக முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்களிடம் நிருபர் எல்லாமே பல கேள்வி கேட்டாங்க. அதுக்கு சுவாரஸ்யமாக அவரும் பல பதில்களை சொன்னார். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னார்னா, முக ஸ்டாலின் அவர் எங்கே செல்ஃபி எடுத்தால் அது ட்ரெண்டாக ஆகிடுது, செல்ஃபி எடுத்தாலே ஒரு அபாயகரமான செல்ஃபியாக மாறிடுது, அந்த இடம் இருக்குமோ இருக்காதோ அப்படின்ட்டு சொல்லிட்டு மக்கள்லாம் அச்சப்படுற அளவுக்கு அவருடைய செல்ஃபி ஆகிடுது. அவருடைய செல்ஃபி மட்டும் இல்லை, அவரோட ஆட்சியும் அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருந்தார். அதை தாண்டி என்ன சொல்லியிருந்தாருன்னா, திமுக கூட யாரையும் இப்போ கூட்டணி வைக்க விரும்பலை, திமுகவோட முகம் எல்லாமே வெளிப்பட தெரிய வருது மக்களுக்கு, இதுக்கப்புறம் திமுக கூட கூட்டணின்றது வைக்க மாட்டாங்க, ஏன் இப்போ காங்கிரஸை கூட அதோட வைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லியிருந்த அவர் திடீர்னு என்ன சொன்னார்னா, அஇஅதிமுகவோட கூட்டணி கதவு எப்போதும் திறந்துதான் இருக்குது, காங்கிரஸ் நினச்சா கண்டிப்பாக அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம், ஆனால் நாங்கள் யாருக்கிட்டையும் போகவே மாட்டோம், ஆனால் காங்கிரஸ் நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து அவர் திமுக கூட யாரும் கூட்டணி வைக்க விருப்பம் இல்லைன்னு, திமுகவோட முகம் கொஞ்சம் நாளாக மக்களுக்கு தெரிய வருதுன்னு சொல்லிட்டோம், திமுக ஆட்சி இதோட முடிய போகுது, அதனால் யாருமே திமுக கூட கூட்டணி வைக்க விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியே ஒரு திமுக கூட கூட்டணி வச்சாலும் அது நெல்லிக்கனி போல் அங்கங்கே பிரிஞ்சு ஓடிடும், கண்டிப்பாக அந்த கூட்டணி நிலைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். சரி, இந்த கூட்டணி விவகாரன்றது காங்கிரஸுக்கு மட்டும்தாங்க பொருந்தும். அதாவது இந்த கேட்டு திறந்து வச்சுன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும்தானா, பாஜகவுக்கு இதில் சம்மந்தமே கிடையாது. அந்த கேட்டுன்றது கிடையவே கிடையாது பாஜகவுக்கு. ஏன்னா ஏற்கனவே பாஜகவுக்கு பல வாய்ப்பு கொடுத்ததாகவும், அதிமுகவில் அவங்க இணையத்துக்கான பல சந்தர்ப்பம் வந்ததாகவும் அவங்க நல்ல உறவை வச்சு முற்பட்டாங்கன்னு, ஆனால் பாஜக அதை பயன்படுத்தவே இல்லை. பாஜக தொடர்ந்து அதிமுக மேலே பல தவறான விஷயங்கள்லாம் செஞ்சதால் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த கூட்டணின்றது என்றைக்கே முடிஞ்சிடுச்சு. அந்த கூட்டணின்ற கதவு என்றைக்கே நாங்கள் மூடிட்டோம். இப்போ நாங்கள் சொல்கிறது எல்லாம் முழுக்க காங்கிரஸுக்கு மட்டும்தான் பொருந்தோம். காங்கிரஸ் நினச்சா நான் பகிரங்கமாக சொல்கிறேன், வாங்க கூட்டணி வைக்கலாம், நாங்கள் காத்துட்ருக்கோம், உங்களுடைய கூட்டணிக்காக நாங்களும் தயாராக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் காங்கிரஸுக்கு நாங்கள் போய் ஒருபோதும் எங்கள் கூட வாங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ்கிட்ட போய் நாங்கள் நிற்க மாட்டோம். ஆனால் காங்கிரஸ் அதிமுக தேடி வந்தால் நான் கண்டிப்பாக ஏற்றுப்போம், கண்டிப்பாக நான் அவங்களோட கூட்டணி வைப்பேன்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே சொன்னாருங்க. ஏற்கனவே அதிமுகவுக்கும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கும்போது பாஜக தொடர்ந்து அதிமுக விமர்சனம் பண்ணதால் அவங்க எல்லாருமே மன உடைஞ்சு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் பாஜகவோட கூட்டணியே கிடையாது அப்படின்ற அளவுக்கு உறுதியாக இருக்காங்க. மோடி என்ன தான் ஆதிக்கம் செலுத்தினாலும், என்ன தான் அறிவுரை சொன்னாலும், என்ன தான் பண்ணி பார்த்தாலும் கண்டிப்பாக இதுக்கப்புறம் பாஜக கூட கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி சுதந்திரிங்க எல்லாமே ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. அந்த முடிவை நிரூபிக்கிற விதமாக தான் எல்லாரும் பேசிட்டு வராங்க. இப்போ கூட ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மாதிரி ஒரு முடிவு தான் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, பாஜக நாங்கள் கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எதிர்பாராத திருப்பா என்ன சொல்லிட்டாருன்னா, காங்கிரஸ் கூட நாங்கள் கூட்டணி இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபி இல்லை காங்கிரஸ் இல்லை பிஜேபி யாரோட துணை இருந்தால் மட்டும்தான் இவங்க தொடர்ந்து தேர்தலில் போட்டிடுவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. 40 தொகுதி நாங்கள் நிற்கிறோம், நாங்கள் தனித்து நிற்போம் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் காங்கிரஸாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எதிர்த்து இருந்த அதிமுக இப்போது காங்கிரஸை கூட்டணிக்கே அழைக்கிறாங்கன்னா பார்த்துங்களேன். காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி எப்போதும் இன்னி வரைக்கும் வலுவாக தான் இருக்குது. தொடர்ந்து இதை சேர்ந்து இப்போ அதிமுகவில் கிட்ட போயிட்டு திமுக காங்கிரஸ் நல்ல உறவை பிரிச்சுட்டு இப்போது காங்கிரஸ் போயிட்டு அதிமுகவோட கூட்டணி வைக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க காங்கிரஸ் திமுக அப்படின்றது ஒரு ஒட்டி பிசைஞ்ச மாதிரி இருக்காங்க. தொடர்ந்து மீண்டும் அதிமுக கிட்ட காங்கிரஸ் வரணுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் ஜெயக்குமார் அவர்கள் யாரும் எதிர்பார்க்காததம்மா காங்கிரஸே கூட நாங்கள் கூட்டணி கூப்பிட்றோன்னு சொல்லி கூட்டிருக்காரு. இது எதுக்கான வேகம்னு தெரில. ஏற்கனவே பாஜக நம்பி பாதி மாதம் போயிட்டாங்க. இப்போ காங்கிரஸ் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. மத்தியில் சீட்டு கிடைக்கணும், மத்திய அரசோட தயவு வேணும் அப்படின்றதுக்காக இந்த வாட்டி காங்கிரஸ் வருவோம், அதனால் காங்கிரஸ் கூட துணை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் பார்க்கலாம், பொறுத்து இருந்து பாஜக யாரோட கூட்டணி, காங்கிரஸ் யாரோட கூட்டணி, யார் சேருவாங்க சொல்லிட்டு இந்த தேர்தலில் அப்போ கண்டிப்பாக தெரிஞ்சிடும். பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.